ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 11, 2024. நாம் தனிமையில் அமர்ந்து ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும். அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான இந்த நாட்கள், ஈஸ்வரிய ஆனந்தத்தின் இந்த காலகட்டம் மீண்டும் ஒருபோதும் வரப்போவதில்லை. பகவானை சந்தித்த இந்த கணங்கள் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வரும். எத்தனை அன்போடு அவர் நம்மை பரிபாலனை செய்தார். மிகுந்த வரங்களை அவர் நமக்குள் நிறைத்திருந்தார். மேலும் எத்தனை அழகான சங்கமயுகத்தின் காலகட்டத்தை மிகுந்த இனிமையாக கழித்து வந்தோம். மீதமுள்ள சங்கமயுகத்தின் விலை மதிக்க முடியாத காலகட்டத்தை நாம் எவ்வாறு கழித்து கொண்டிருக்கிறோம்? ஈஸ்வரிய சந்திப்பிலா அல்லது மனிதர்களோடு பேசிக்கொண்டிருப்பதிலா? ஈஸ்வரிய சுகத்தை அடைந்து கொண்டிருக்கிறோமா அல்லது உலகின் மாய தோற்றங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வீணான சிந்தனைகளிலா அல்லது பாபாவின் அனைத்திலும் உயர்ந்த குடைநிழலின் அனுபவத்திலா? நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஒவ்வொரு நொடியும் அதி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? யார் இந்த அற்புதமான கணங்களை பலனுள்ளதாக ஆக்குவார்களோ, யார் தன்னைத்தான் வரங்களால் நிறைத்து கொள்வார்களோ அவர்களே இறைவனுக்கு உதவியாளர்களாக ஆவார்கள். அவர்கள் மூலமாகவே இவ்வுலகின் அதி உயர்ந்த சேவை நடைபெறும். எனவே நாம் அனைவரும் அனைத்திலும் உயர்ந்த சேவைக்காக தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம். நாம் திருஷ்டியின் மூலமாக அனைவருக்கும் சேவை செய்வோம். தூய அதிர்வலைகள் மூலமாக அனைவருக்கும் சேவை புரிவோம். 2 இனிமையான வார்த்தைகளை பேசி பிறருக்கு வரங்களின் அனுபவத்தை கொடுப்போம். அப்படிப்பட்டதொரு அழகான காலகட்டம் நமது வாசலுக்கு வரப்போகிறது. அநேக தாகம் நிறைந்த ஆத்மாக்கள், அமைதியற்ற துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள் நம்மிடம் வருவார்கள். நமது வாசலுக்கு வந்த எவரும் வெறுங்கையோடு திரும்பக்கூடாது. நிராசை அடைந்து யாரும் திரும்பக்கூடாது. நமது வாசலுக்கு வந்த அனைவரும் திருப்தி அடைந்து செல்ல வேண்டும். எந்த ஆசையோடு, எந்த விருப்பத்தோடு நமது வாசலுக்கு வந்தார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கப் பெற வேண்டும். அப்படிப்பட்ட யோகத்தின் சக்தி, தூய்மை தன்மையின் சக்தி, அப்படிப்பட்ட உயர்ந்த சக்திகளை சுயத்திற்குள் நாம் தாரணை செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள். தாகம் நிறைந்த ஒரு மனிதர் உங்களது வாசலுக்கு வருகிறார். எனக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுங்கள், எனது உயிர் போய்க் கொண்டிருக்கிறது என்கிறார். உங்களால் தண்ணீர் கொடுக்க முடியவில்லை. உங்களது வாசலிலேயே அவரது உயிர் பிரிந்து விடுகிறது என்றால் உங்களது உணர்வுகள் எப்படி இருக்கும்? இவ்வாறு அநேக ஆத்மாக்கள் நம்மிடம் வரப்போகிறார்கள். எங்களுக்கு திருஷ்டி கொடுங்கள், எங்களது கஷ்டங்களை போக்குங்கள், எங்களது வாழ்க்கையில் பிரச்சனைகளின் மலை வந்து விழுந்திருக்கிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று பலரும் நம்மிடம் வந்து வேண்டுவார்கள். அப்போது உங்களால் அவர்களுக்கு தேவையான தீர்வையும் சக்தியையும் கொடுக்க முடியவில்லை என்றால் உங்களது மனநிலை எவ்வாறு இருக்கும்? பகவான் அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளித்திருந்த போது நான் சுயத்திற்குள் சேர்த்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு பகிர்ந்தளித்திருப்பேனே. அவர் பொக்கிஷங்களை வாரி வழங்கி கொண்டிருந்த போது எனது புத்தியின் பையை வீணான விஷயங்களிலிருந்து வெறுமையாக்கி அந்த பொக்கிஷங்களை நிறைத்து கொண்டிருந்தால், அவர் சக்திகளையும் வரங்களையும் வழங்கி கொண்டிருந்த போது நான் சுயத்திற்குள் நிறைத்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு என்னால் வழங்க முடிந்திருக்குமே என்று பின்னால் பச்சாதாபப்படக்கூடாது. எனவே வைரமான இந்த நொடிகளை இழக்கக்கூடாது. உலகில் கூட யார் நேரத்திற்கு மதிப்பளிக்கிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். சங்கமயுகத்தின் மிக உயர்ந்த நொடிகளுக்கு யார் மதிப்பளிக்கிறார்களோ அவர்கள் பகவானுடைய உதவியாளராகி விடுவார்கள். 4 யுகங்களிலும் ஹீரோ நடிகர்களாகி விடுவார்கள். அவர்கள் உலக வரலாற்றில் பலவிதமான காலகட்டங்களிலும் மிக உயர்ந்த பாகத்தினை நடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் புகழ்வாய்ந்த பர்சனாலிட்டியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இந்த கணங்களை நீங்கள் எப்படி கழித்து கொண்டிருக்கிறீர்கள்? எனவே இன்று முழு நாளும் இந்த சிந்தனையிலேயே கழிப்போம். மேலும் பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். தூய்மை சக்தியின் மாஸ்டர் சூரியனாவேன்
எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண ஒளிக்கதிர்கள் நாலாபுறங்களிலும் பரவிக் கொண்டிருக்கின்றன. மேலும் நான் முழுமையான ஃபரிஷ்தாவாகிவிட வேண்டும். நமது முழுமையான ஃபரிஷ்தா சுரூபத்தை காட்சிப்படுத்தி பார்ப்போம். இவ்வாறு நினைவு செய்வோம். முன்னிலையில் எனது முழுமையான ஃபரிஷ்தா சுரூபம் நின்று கொண்டிருக்கிறது. அது மெல்ல நடந்து எனதருகே வருகிறது. வந்து என்னில் கலந்து விடுகிறது. இப்போது நான் முழுமையான ஃபரிஷ்தாவாகிவிட்டேன். ஓம் சாந்தி.